ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோனாக்க, நம்ம இன்றைக்கி முந்திரி காட்டுக்கு போய் முந்திரி பழம் சாப்பிட போகிறோம். பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணணும். ஓகேவா? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ வீடியோவில் நான் கெஞ்சுறேன். ஓகே, வாங்க நம்ம முந்திரி காட்டுக்கு போகலாம். ஸ்பீடு பிரேக் இருக்கா? பார்த்து பயமா இருக்கா? தண்ணி இருக்கும். இதுதான் பெரிய ஸ்பீடு பிரேக். இதெல்லாம் எல்லோ, அது ரெட்டு, இது எல்லோ. அப்பா, நல்லா கொலை கொலையாக காய்ச்சிருக்கு. இந்த வீடியோவுக்காக காடு காடாக கடந்து அலைய வேண்டியதாக இருக்குது. சரி, போதும், வாங்க கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. எடுத்துக்கிட்டே இரு. இந்த கீழே ரெண்டு தான் ஒன்றா தொங்குது பாரு, அது அழகாது. கீழே தெரியுது பாருமா. ஆளு வராங்களே பாருங்க உறவுகளே, சூப்பரான ஒரு முந்திரி பழம். முந்திரி தோப்பில் நிற்கிறோம். இப்போ நம்ம பார்க்கலாம் முந்திரி வரத்தை. முந்திரி பழம்லாம் கொட்டி கிடக்கு. பொறுக்கலை, யார் வீட்டு மரத்தில் நம்ம வந்து பொறுக்கிறது? செம்மையாக காய்ச்சிருக்கு பேர். வண்டியை ஓரமாக தள்ளி வைடா. நம்ம இந்த முந்திரி பழம் வந்து பறிக்கும்போது இந்த முந்திரி கொட்டை இருக்குது பாருங்களா, இதை வந்து நம்ம திருவி இங்கேயே போட்டுட்டு பழத்தை சாப்பிட்லாம். நம்ம தோப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தவங்க தோப்பாக இருந்தாக்க முந்திரி பழம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த கொட்டையை திருவி இங்கே போட்டுடணும், அதுதான் அவங்களுக்கு மெயின். இந்த முந்திரி பழத்தை வந்து குப்பையாக தான் போடுவாங்க அள்ளி, மற்றபடி இதில் ஒன்றும் இருக்காது. டே பாப்பு, இது என்னன்னுடா சொல்லுவாங்க? குண்டுமணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி கட்டை நல்லா உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, குட்டி குட்டி பசங்களை அழைச்சிட்டு போயிருக்கேன் இல்லையா, பாவம் தானே, அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.